ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விலை சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சைடு கருணா வந்து இங்கே அபியை பார்த்த உடனே ஷூட் பண்ணி அவளை கொலை பண்ணிடணும். அவள் ஸ்வேதா கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்கா. நம்மளை ஒட்டுமொத்தமாக ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவள் நிரந்தரமாக வெளியே திரியலான்னு நினைக்கிறான். அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இப்போது கருணாவோட ஆட்கள் வந்து கருணாவுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே, இந்த அபியை நாங்கள் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் கருணா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? அவளை விடாதீங்க, அவளை அப்படியே ஷூட் பண்ணி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அண்ணே அவளும் அந்த மாணிக்கம் உங்களை கூட பிளாக்மெயில் பண்ணுறானே, அந்த மாணிக்கமும் அபியும் ஒன்றா நின்று பார்க்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தானே வரோம். நாங்கள் பார்க்குக்கு வெளியே தான் இருக்கோம். கண்டிப்பாக அவங்க 2 பேருமே நாங்கள் அட்டாக் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே கருணாவுமே சரி நான் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வரேன், நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அந்த அபியை மட்டும் விட்டுடாதீங்க. மாணிக்கம் கூட ஒரு சைடு இருந்துட்டு போகிறான், ஆனால் அந்த அபி ரொம்ப டேஞ்சரான ஆள். அவள் கண்டிப்பாக உயிரோடு இருக்கக்கூடாது. அவள் மட்டும் உயிரோடு இருந்தா அப்படின்னா நான் நினச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. சீக்கிரமாக அவளை ஃபாலோ பண்ணி அவளை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, நீங்களே சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ அபியுமே வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கவும் உடனே அவங்க ஆட்கள் வந்து இதோ அங்கே போகிறா, இங்கே பாருடா, கண்டிப்பாக அந்த அபியை நம்ம ஷூட் பண்ணி ஆகணும், அண்ணனே ஆர்டர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளவே இங்கே நம்ம வெற்றி இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அபியை காருக்கு மறைவாக அப்படியே இழுத்துக்கிறாங்க. யாருடான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க. நம்ம அபி அபி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம அபி முறைக்கிறாங்க. எதுக்காக இப்போ என் கையை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவப்படாத, அங்கே பார் கொஞ்சம் எட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அபியுமே எட்டி பார்க்குறாங்க. கருணாவோட ஆட்கள் அவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கே பார்த்தியா, கருணாவோட ஆளுங்க தான், அதான் எங்கள் ஆளுங்க தான், அவங்க உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் அவங்கக்கிட்ட சிக்குன அவ்வளோதான், கருணா உன்னை உயிரோடவே விட மாட்டான். நீ எதுக்காக சும்மா இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது நீ போக வேண்டியது தானே? உன் அண்ணன் பசங்க, உன் அண்ணன் குடும்பம்னு சொல்லிட்டு உன்னால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இங்கே பாரு, இனிமேல் தயவு செஞ்சு இந்த ஊரில் இருக்கவே இருக்காத, எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அபியுமே தனக்காக இவர் யோசிக்கிறாரா? இதை நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்லாமல் இவர் நல்லவராக தான் இருக்காரா? கண்டிப்பாக அந்த கருணா இவரை மாற்றிருக்கணுமே, ஆனால் நம்ம மேலே பரிதாபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. ஸோ எங்கள் அபி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவேன், ஒரே அடியாக ஜெயிலுக்கு தான் போக போகிறேன். தப்பு பண்ணாமல் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் எங்கெங்கேயோ சொல்லி எப்படியெல்லாம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். யாருமே நான் சொல்ல வரதை யாருமே ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் என்னை வந்து பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு வெற்றி, நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனால் நான் தப்பே பண்ணல வெற்றி. இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியல. இத்தனை நாளாக நான் இந்த பரோல் முடிஞ்சு அதாவது பரோல் மூலமாக வந்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே நான் அதுக்கான ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. இங்கே பாரு வெற்றி, சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அபி, உனக்காக இறக்கப்பட்டலாம் நான் உன்னை காப்பாற்றலை. உன்னால் உன் அண்ணன் ஃபேமிலியும் உன் அண்ணனோட பசங்கன்னு இவங்க யாருமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது, உன்னால் அந்த நல்லவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை நான் இப்போ காப்பாற்றினேன். இவங்க கண்ணுக்கு மாட்டாமல் நீ போ, வீட்டுக்கு போய் சேருப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் வெற்றி, நான் சொல்கிறத கேளு வெற்றி, நான் நடந்ததை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கூட நீ என்கிட்ட விசாரிக்காமல் நீ பாட்டுக்கு போயிட்டு எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட. ஆனால் உண்மையாகவே நான் எந்த தப்புமே பண்ணல. நான் உயிருக்குயிராக நேசித்த பார்வதி அக்காவை போய் கொலை பண்ணும் நான் வெற்றி. நீ எனக்காக நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணாத, நீ என்னை நம்ப கூட வேண்டாம். ஆனால் நான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை மட்டும் சொல்லிடுறேன் நீ வெற்றி, ப்ளீஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம வெற்றியுமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம அபியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நான் பார்வதி அக்காவோட ரூமுக்கு போனேன். அப்போது இந்த கருணா இருக்கலாம், அந்த கருணா வந்து பார்வதி அக்காவோட ஃபோட்டோவை பார்த்து, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்,
கண்டிப்பாக நான் நினச்சதை சாதிக்காமல் விடமாட்டேன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு தான் நான் அவனை கேட்டேன். எதுக்காக நீங்கள் பார்வதி அக்காவை கொலை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் என்னை ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரூமை நான் ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரூமு ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அக்கா வயிற்றில் கத்தி குத்தப்பட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பயங்கரமாக பதட்டமாயிடுச்சு. சரி அக்காவை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் அந்த கத்தியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். கத்தி கரெக்டாக எடுக்கிறப்ப தான் நீ என்னை பார்த்த வெற்றி. உண்மையாகவே நான் எந்த தப்புமே பண்ணல. நடந்தது அதான். கர்ணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணது. ஆனால் என்ன ரீசனுக்காக எதுக்காக அதாவது கர்ணா வந்து பார்வதி அக்காவை கொலை பண்ணாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. பார்வதி அக்காவை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொலை பண்ணிவிட்டு இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி வெளியில் கம்பீரமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த கர்ணா. பண்ண தப்பு எல்லாமே அவனது. நான் சத்தியமாக கொலை பண்ணவே இல்லை வெற்றி. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது வெற்றிக்கிட்ட அபி அழுகுறாங்க. இங்கே பாருங்க அபி, நீ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதாவது யார் தான் தப்பு செஞ்சுட்டு நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீயும் தப்பு செஞ்சுட்டு தப்பும் மேலே இல்லை, அந்த ஜெயில் தண்டனை அனுபவிக்க முடியலன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்தினால தான் நீ இப்போ என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் நம்ப மாட்டேன் அபி. உன்னை நான் எப்படியெல்லாம் உயிருக்கு உயிராக நேசித்தேன். கருணாக்கு அப்புறம் நீ தான் என் உயிர் உலகம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்வதி அக்காவை என் அம்மா மாதிரி பார்த்தேன். ஆனால் அவங்கள இந்த உலகத்தில் வாழ விடாமல் அதுவும் அல்பாயுசில் போக வச்சுட்டுல அதாவது அவங்களுக்கு அவ்வளோ வயசு கூட ஆகலை. அப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தது. அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டல. எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லிட்டு அவங்க எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்துருப்பாங்க. தன்னோட குழந்தைய இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை விட மகேஷுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தன்னோட அம்மா தான் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ வரைக்குமே அவன் அதை ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் கர்ணாக்கு பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு அவங்க பாட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா ஆசிரமம் அது இதுன்னு ஒரு பொண்ணு பேசுது. இப்படி இதை எல்லாமே கண்டிப்பாக மகேஷை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுத்தும். அவன் எவ்வளோ காயப்படுவான் இதனால். இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா கர்ணாவும் மகேஷும் தான். உன்னால் அவங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுச்சு அபி. இதை என்றைக்குமே எப்போவுமே ஒருபோதும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இதை மறக்கவும் மாட்டேன். இங்கே பாரு, உன்னுடைய அண்ணனோட ஃபேமிலிக்காக மட்டுமே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் அண்ணனோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வெற்றி வந்து போயிடுறாங்க. நம்ம அது அபிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறத வெற்றி கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் வீட்டுக்குமே போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றி அபி சொன்னதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அபி ஒரு விஷயத்த சொல்கிறா. இவளா கதை கட்டினதா இல்லை இது உண்மையாகவே நடந்ததா? கர்ணா எதுக்காக பார்வதி அக்காவை சம்மந்தமே இல்லாமல் கொலை பண்ணணும்? கண்டிப்பாக கர்ணா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்க மாட்டானே. ஆனால் அபி ஸ்ட்ராங்காக சொல்கிறாளே. ஒருவேளை அபி சொல்கிறதுல உண்மை இருந்தா ஆனால் கர்ணாவை சந்தேகப்பட முடியாது. ஐயோ மண்டை குழம்புதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து பயங்கரமாக யோசித்து ரொம்பவே குழம்பி போயிடறாங்க. ஸோ குட்டி புலி அதாவது அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என்னடா வெற்றி ஏன்டா இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது. அபி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு இங்கே பாரா வெற்றி, அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆதாரம் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ஆதாரமாக நீ தான் சாட்சி சொன்ன. உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பார்வதி அக்காவை கத்தியால் வச்சு குத்துனதை நீ பாத்தியா வெற்றி? அதாவது அபி கத்தியால் குத்துனதை இல்லை எடுத்ததை தான் அதாவது கையில் மட்டும்தான் அவள் கத்தி வச்சுருந்தா. அப்போது முழுசாக நீ பார்க்காம யார் மேலேயுமே குற்றத்தை சொல்லக்கூடாது. ஒருவேளை அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல வெற்றி, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றியுமே இவன் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ல நம்ம குத்துனதை பார்க்கவே இல்லை, கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் பார்த்தோம். சடான அவளுக்கு எதிராக நம்ம சாட்சி சொன்னோம். அங்கே வேறு என்னெல்லாம் நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாடுறா வெற்றி, இது விஷயமா நீ கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீ கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா
உண்மையாகவே தப்பு செஞ்சவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். ஒருவேளை அபி தப்பு பண்ணலை அப்படின்னா இத்தனை வருஷமாக அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. தப்பு பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ மிகப்பெரிய கஷ்டம் இல்லை. இங்கே பாரு வெற்றி, இது விஷயமா நம்ம என்ன நடந்ததுன்றதை நம்ம விசாரிக்கணும். விசாரித்தா மட்டுமே நமக்கு இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெற்றியுமே சரி இது விஷயமா நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பார்க்கலாம், இது விஷயமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம அபி ரொம்பவே வருத்தமாக வீட்டுக்கு போகிறாங்க. அபியோட முகமே சரியில்லை. உடனே சண்முகம் இருந்துட்டு, அபிமா ஏம்மா ஏன் இப்படி வாடி போயிருக்கு முகம்? அண்ணா என்னமோ தெரியல அண்ணா, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த உலகம் இப்படி இருக்குது? தப்பு பண்ணாது என்ன ஏன் இப்படி இந்த அதாவது இந்த சொசைட்டியே என்னை ஏன் இப்படி அதாவது என்னை தண்டனை அனுபவிக்க வைக்குது? அந்த கடவுள் கூட கண்ணு இல்லைல்ல? இத்தனை வருஷம் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கேனே, இதுக்கப்புறமாவது நான் என் குழந்தை கூடயும் என்னுடைய அண்ணா குடும்பத்து கூடயும் வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன் அந்த கடவுள் கூட அதை நிறைவேற்றி வைக்க மாட்டேங்குது? நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நான் தான் தப்பே செய்யலைல்ல. மனுஷங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே அந்த கடவுளுக்கு தெரியும்லண்ணா. அப்படி இருந்துமே ஏன் நான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அபி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபிமா, கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். நீ கவலையே படாத சரியா? கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி எங்கள் கூடவும் சுடர் கூடவும் சந்தோஷமாக இருப்ப. அதுக்கான நேரம் எல்லாமே நெருங்கி வந்துட்டுறதா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுடர் வராங்க. அம்மு, நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஏதோ ஆதாரத்தை தேடி போகிறேன்னு தான் சொன்னீங்க. அதுக்கான ஆதாரம் எவிடன்ஸ் கிடைச்சிச்சா அம்மு? நீங்கள் நாளைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டிங்களா அம்மு? அம்மு நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே அபிக்கு பயங்கரமாக அழுகையாக வந்துடுது. சுடரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு சுடர், ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னாலுமே என்ன நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. நான் என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன், நான் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிச்சு. ஆனால் அதுக்காக உன்னுடைய படிப்பையோ உன்னுடைய சந்தோஷத்தையோ நீ இழந்துடக்கூடவே கூடாது. சரியா சரியா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி அம்மு சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்களுக்காக வேணால் நான் டம் பிடிச்சி படிக்க வேணால் செய்வேன். ஆனால் என்னால் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது அம்மு. என்னுடைய சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தானே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே நம்ம அபிக்கு ஒரே அழுகையாக வந்துடுது. உடனே இங்கே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, இங்கே பாரு சுடர், நீங்கள் 2 பேருமே அழுகக்கூடாது. கண்டிப்பாக உங்களோட கண்ணீர் அழுகை கஷ்டம் வருத்தம்னு எல்லாமே அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கூடிய சீக்கிரமே இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கள் சுடருமே, மாமா நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் மாமா. கண்டிப்பாக அந்த சாமி பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக சிவன் எங்கள் 2 பேரையுமே பிரிக்காமல் எங்கள் 2 பேரையுமே ஒன்றா இருக்க வைப்பார். அம்முவையுமே சீக்கிரமாகவே ஜெயிலிருந்து வெளியே எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. சரி சுடர், நீ நம்புறல்ல? சரி, ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே கருணா இருந்துட்டு வெற்றிக்கிட்ட, வெற்றி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மகேஷையும் வீட்டையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கருணா, அப்படி என்ன முக்கியமான வேலை? ஒரு வேலை விஷயமா போகிறேன், போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சரி நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம், நமக்குன்னு எதுவும் வேலை இல்லை, பார்வதி அக்கா விஷயமா நம்ம ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். எவிடன்ஸுன்றதை விட அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். யார் மேலே உண்மையாகவே தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்ணா என்னென்னா அபி தான் கொலை பண்ணதா நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் எதிராக சாட்சியே சொன்னோம். ஆனால் அவளோட வாதம் வந்து வேறு மாதிரி தானே இருக்குது. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. ஸோ வெற்றிக்கு முதல்ல யோசனை வருது பார்வதி அக்காவோட ரூம் தான்.
ஸோ பார்வதி அக்காவோட ரூமுக்கு போனால் ஏதாவது நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாரு. ஸோ இங்கே நம்ம பார்வதியோட அதாவது ரூமுக்குள்ளே இங்கே நம்ம வெற்றி போகிறாங்க. போயிட்டு அங்கே இங்கேன்னு தேடுறாங்க. டைரியை கூட கையில் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அந்த டைரி ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இதில் போய் என்ன இருக்க போகுது, சரி கீழே கட்டிலுங்கீழே அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ எதுவுமே கிடைச்ச பாடு இல்லை. டைரி இருந்தது. டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கர்ணா தான் இதுக்கு காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டைரியில் போய் என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டு வந்துட்டாங்க. எதுவுமே கிடைக்கல, எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த அபி சொல்கிறத வச்சு மட்டுமே நம்ம கர்ணா மேலே சந்தேகப்பட்ட முடியாதுல்ல. கர்ணாவும் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி தான் வெற்றி நினைக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் இங்கே நம்ம அபி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாங்க. போகிறப்போ கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. காலில் நல்லா பலமாக அடிபட்டுருது. ஸோ நம்ம சண்முகம் ரொம்பவே பதறி போகிறாரு. ஐயோ அபி, ரத்தமெல்லாம் வருது அபி, வா அபி நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போவோம். அண்ணா இதெல்லாம் ஒரு அடியே இல்லைண்ணா, வாங்க நம்ம வீட்டிலே ஃபஸ்ட் எய்ட் மருந்து டப்பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாமே எடுத்து நம்ம மருந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். இது அந்தளவுக்கு பெரிய காயமெல்லாம் இல்லைண்ணா. இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுத போகணும். இன்றைக்கி எக்ஸாம் எழுதி இதில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு வேலை கிடச்சிரும். அது ரொம்ப முக்கியம் இல்லைண்ணா. நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். நான் கிளம்புறேண்ணா. அபி கொஞ்ச நேரமாவது உட்காந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு இங்கே நம்ம அபி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றி வந்து ஒரு மாதிரி காலையிலே தூக்கம் வர மாதிரி இருக்குது. நைட்டெல்லாம் நல்லா தூங்கணுமே, இப்போ என்ன நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் அசந்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே படுத்துக்கிட்டு தூங்குறாங்க. கனவுல என்னென்னமோ வருது. ஸோ பார்வதி அக்கா வராங்க. அதுக்கப்புறம் அதாவது பார்வதி அக்கா டைரியில் ஏதோ எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதாவது அழுதுகிட்டே எழுதுகிறாங்க. என்னுடைய சாவுக்கு இவங்க தான் காரணன்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் அவங்களுக்கு ஒரு கனவுல தெரியுது. ஸோ சடான்னு முழிச்சுக்கிறாங்க. என்ன இது, பார்வதி அக்கா நம்ம கனவுல வராங்க, பார்வதி அக்கா நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ டைரியெல்லாம் தெரிஞ்சுதே. பார்வதி அக்கா அழுதுகிட்டே டைரியில் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுன மாதிரி இருந்தது. ஒருவேளை நேற்று எடுத்த டைரியிலே ஏதாவது இருக்குமோ, அதை போய் நம்மளை படிக்க சொல்கிறாங்களோ பார்வதி அக்கா, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பார்வதி அக்கா எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சரிங்கக்கா, நான் உங்கள் ரூமுக்கு போகிறேன். எனக்கு அன்றைக்கி நடந்தது என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். ஏன்னா தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். இதெல்லாம் நான் முன்னாடியே அதாவது சுதாரிச்சுருந்துருக்கணும். அபி இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு டவுட் வருது. கர்ணாமலை நான் டவுட் படலை, இருந்தாலும் அபி சைடில் இருந்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறா அப்படின்னா அதில் உண்மை இருக்கா இல்லை பொய்யா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லைக்கா. அதுக்காக தான் உங்களோட சாவுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்வதியோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அந்த டைரி எடுத்து பார்க்குறாங்க. முன்னாடி பேஜில் நம்ம மகேஷை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இங்கே நம்ம கர்ணாவை பற்றி தான். ஸோ கர்ணா தான் என்னுடைய சாவுக்கு காரணம். இந்த கர்ணா என்னுடைய தங்கச்சி ஸ்வேதா மேலே ஆசை வச்சுட்டான். அதை கேட்டு சண்டை போட்டதுனால தான் ஏன்னா அவன் விஷம் வச்சு கொன்று போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். ஸோ அதை படித்து பார்த்தீங்க வெற்றி பயங்கரமாக ஷாக்காக வராங்க. என்ன கருணா தான் பார்வதி அக்கா சாவுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்ன இது கனவா நினைவான்ற மாதிரி தான் இருக்கே நம்ம வெற்றிக்கு. பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த கருணா இத்தனை வருஷமாக நல்ல மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அபியோட ஞாபகம் தான் வருது. அபி நம்மக்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருப்பா. கடைசியாக சொன்னதுனால சரி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நம்ம இப்படி நினச்சோம். பார்வதி அக்காவே நம்ம கனவுல வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் அபி ஜெயில் தண்டனை அனுபவிக்க கூடவே கூடாது. தப்பு பண்ணாமல் இத்தனை வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் அவள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் அழுது கதர்னா, நம்மக்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னான். இந்த கருணா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் கருணா மேலே நம்ம அளவுக்கு மீறி பாசத்தை வச்சுன்றதுனால அந்த கருணா மேலே நமக்கு சந்தேகமே வரல. அப்போது கருணாவோட நோக்கம் எல்லாமே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறது தானா? எதுக்காக கருணாவோட புத்தி இவ்வளோ கேவலமாக போயிருக்குன்னு தெரியலையே.
ஐயோ! அநியாயமா பார்வதி அக்காவ கொன்னு போட்டுட்டான் அந்த கர்ணா. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான, கேவலமான ஒரு குறிக்கோள வச்சுக்கிட்டு அநியாயமா கொன்னு போட்டுட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கர்ணாவை விடவே கூடாது. தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். இத்தனை வருஷமாக தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபியை பார்க்குறதுக்காக இப்போது நம்ம அபியோட அண்ணன் சண்முகம் வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வீட்டில் சண்முகம், சரளா, சுடர், அதுக்கப்புறம் நம்ம தருண் இவங்க எல்லோரும் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம அபி எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ இங்கே வெற்றி வந்ததுமே சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு உன்னால தான்டா என் தங்கச்சி வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. பாவுண்டா அவள் எந்த தப்புமே பண்ணாமல் உன்னை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி அவ்வளோ கொடுமையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, எதுக்காகடா இங்கே வந்த? என் தங்கச்சி நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்க, ஏமால தான் தப்பு. பாவம் அபி, அவள் ரொம்ப நல்லவ. அவள் தப்பு பண்ணல அப்படின்ற விஷயத்த நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் அவளை பார்த்து பேசணுன்றதுக்காக வந்திருக்கேன். என் அபி எங்கே சொல்லுங்கள், தயவு செஞ்சு என் அபி எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா எதுக்காக கேப்டனை இப்படி ஷர்ட்டை பிடிச்சி அவரை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மாமாவா? சுடர், அப்போது இவர் உன்னுடைய அப்பா இல்லையா? உடனே இங்கே சண்முகம் இருந்துட்டு, டே படு பாவி, இவ என் பொண்ணு மாதிரி தான்டா, ஆனால் என் பொண்ணு கிடையாது. இவ உனக்கு பிறந்த பிள்ளை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட ஒரு நிமிஷம் நம்ம வெற்றி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணுறாரு, எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா என்ன சொல்கிறீங்க? கேப்டன் தான் என்னுடைய அப்பாவா? என்னுடைய அப்பா யார், எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு தானே சொன்னீங்க. இப்போ எப்படி இவர் தான் என் அப்பான்னு சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் கூட என்கிட்ட போய் சொல்கிறீங்களா மாமா? இல்லைம்மா சுடர், உன் அம்மா தான் இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு இப்போ தான் உன் அம்மாவோட நல்ல மனசு புரிஞ்சிருக்கு. அதான் இப்போ கூட அதாவது நீ தான் அவரோட பிள்ளை அப்படின்ற விஷயத்தவே ஓப்பன் பண்ண, இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். உடனே இங்கே நம்ம கேப்டன், அதாவது வெற்றி, இங்கே நம்ம சுடரோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, சுடர், சுடர் என் தங்கமே, எனக்கு பிறந்த பிள்ளையா நீ? இத்தனை வருஷமா எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் பிறந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா, தெரிஞ்சிருந்தா அப்பா உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டேனா? இங்கே பாருங்க, உங்கள் மேலே எனக்கு நிறைய கோவம் இருந்தது. என்னை ஏன் பார்க்க வரல, எதுக்காக பார்க்க வரல, என்னையும் ஏன் அம்முவையும் ஏன் இப்படி கஷ்டப்பட விடுறீங்கன்னு நான் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் பிறந்த விஷயமே உங்களுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சாரி சுடர், உன் அம்மாவுமே எந்த தப்புமே பண்ணல. தப்பே பண்ணாமல் 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் அவளை அதாவது தண்டனையை அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன். தப்பு பண்ணவங்க யாரோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். சுடர், நீ தான் என் பிள்ளைன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுடர். ரொம்ப நல்ல பண்பாடாக இருப்ப. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளோ ஒரு அதாவது அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். நீ அதாவது பேசுகிற பேச்சு அவ்வளோ மெச்சூராக பேசுவ. எனக்கே நீ நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க சுடர். உன்னை இப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்களே, அவங்க யாராக இருக்கோ அவங்கள பார்த்தே ஆகணும்னுலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் கடைசியில் ஏன் அபி தான் இப்படியெல்லாம் உன்னை வளர்த்துருக்கா. அதை நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைன்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. என் சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கேப்டன், இனிமேல் நீங்கள் எங்கள் கூடவே இருப்பீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், இனிமேல் நீ கேப்டன்லாம் கூப்பிடக்கூடாது, அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இனிமே அம்மு ஜெயிலுக்கு போக மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எக்காரணத்துக்காகவும் நான் போக விட மாட்டேன் சுடர்.
தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம அபியுமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. சுடரும் நம்ம வெற்றியும் ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இங்கே நம்ம அபி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே ஓடி வந்து நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கருணா தான் கொலை பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதாகவும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அபிக்கு